தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கு ஏராளமான தொண்டர்கள் வருவதால் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகே தற்காலிக ஜிகர்தண்டா, கரும்பு ஜூஸ், அப்பளம் மற்றும் உணவுக் கடைகள் போடப்பட்டன. இதுகுறித்து பேசிய உணவுக் கடையின் உரிமையாளர் ஒருவர், விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தவேக முதல் மாநாட்டில் பங்கேற்ற பலரும் உணவு, தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டதால் இதன் காரணமாக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிக விலைக்கு விற்காமல் நியாயமான விலைக்கே விற்பனை செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். பணம் அதிகமாலாம் கிடையாது, நம்ம கம்மி சாப்பாடு தான். ஏன்னா எல்லாரும் நம்மள மாதிரி சாப்பிட வரவங்க தான். சும்மா 50 ரூபா 60 ரூபா சாப்பாடு தான். நிறைய சாப்பாடு இல்லை. தண்ணி கேன் கூட 20 ரூபா தான் தண்ணி கேன். அதிக ரேட்டு விற்கணும் அவசியம் இல்லை. ஆமாம், தண்ணி கேன் வந்து டிமாண்ட் அதிகமாக ரேட் அதிகமாக அல்ல, அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்தது. அது தொழில் தர்மம், நம்ம வந்து அது கரெக்டாக பண்ணிடணும் ஒரு காரணம். அது இல்லாமல் இங்கே தண்ணி உள்ள மாநாட்டில் நிறைய தண்ணி இருக்குது. தண்ணி பற்றாக்குறை வரது வாய்ப்பு இல்லை. எங்களை மாதிரி நிறைய பேர் தண்ணி இருக்கிறாங்க. இந்த கட்சி நிர்வாகமும் உள்ள ஒரு 5 லட்சம் தண்ணி கேன் இருக்குது. ப்ளஸ் தண்ணி நிறைய தண்ணி தொட்டி அடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணிக்கு பற்றாக்குறை வரது வாய்ப்பு இல்லை, கரெக்டாக இருக்கும். காலையிலேயே மாநாட்டிற்கு இடம் பிடிப்பதற்காக ஏராளமான தவேக தொண்டர்கள் மாநாட்டு திடலில் குவிந்தனர். மாநாட்டு திடலுக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக உணவுக் கடைகளில் காலை உணவு அருந்துவதற்காக பலரும் குவிந்தனர். 70 ரூபாய் கொடுத்து வாங்கிய உணவில் 3 கரண்டி குஸ்கா மட்டுமே வைப்பதாகவும் அந்த உணவும் சுவை மற்றும் தரமில்லாமல் விற்கப்படுவதாகவும் தொண்டர்கள் ஆவேசம் அடைந்தனர். மேலும் வெஜிடபிள் பிரியாணியில் தக்காளி மட்டுமே இருப்பதாகவும் வேறு எந்த காய்கறிகளும் இல்லை என்றும் வேதனையோடு தெரிவித்தனர். இந்த சாப்பாடு வந்து 70 ரூபாய்ன்றாங்க பாருங்க. 80 ரூபாய் பார்சலுக்கு 80 ரூபாய். இதுங்களே இந்த சாப்பாடு வீடியோ எடுங்க. நாங்க கையை தொடல இதுல இன்னும் கையை தொடல நாங்க மோசம் பண்ணல. கையை தொடாம இருக்குது இந்த சாப்பாடு பாருங்க. உணவு மோசமாக இருப்பதால் கூழாவது குடித்து விடலாம் என தொண்டர்கள் கூழ் கடைக்கு சென்றனர். ஆனால் அங்கு ஒரு சொம்பு கூழ் 40 ரூபாய்க்கு விற்கப்படுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அது மட்டுமல்லாமல் அந்த கூழில் வெறும் தண்ணீர் மட்டும்தான் உள்ளது என கடைக்காரரிடம் தவேக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தக்காளி மட்டும் தான் போடுறாங்க, காய்கறி இல்ல, ஒண்ணு இல்ல. நாங்கன்னா வந்து சும்மா வந்துக்கிறோமா? இல்ல மாநாட்டில் அவங்க 10,000 கொடுக்குறாங்க, 20,000 கொடுக்குறாங்க, செயலாளர் இவ்வளவு கொடுக்குறாங்க, வந்துருந்தாங்க கஷ்டப்பட்டு வயசு வந்துக்கிறோம். அதுக்கான உரிமை சாப்பாடு இங்க இருக்கணும். இது எப்படி உள்ள விட்டாங்க? போலீஸ் நேத்து பிரச்சனை பண்ணாங்களாம். போலீஸ் நேத்து உள்ள பிரச்சனை பண்ணாங்களாம். இப்ப போலீஸ் கமிஷன் கூட இந்த வேலை செய்யறாங்க. அவங்க அதை நீங்க எடுத்து பேசணும் மீடியாவில். தவேக தலைவர் விஜய் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த மாநாடு நடத்தினால் இங்கேயே நீங்கள் ஊழல் செய்கிறீர்களா எனவும் ஒரு தொண்டர் கேள்வி எழுப்பினார். நாங்க காலையில இருந்து சாப்பிடாம தான் நாங்க மாநாட்டுக்கு இங்க வந்தோம். இங்க வந்து சாப்பாடு வாங்கலாம்னு பார்த்தா ஒரு சாப்பாட்டுடைய விலை 70 ரூபான்னு சொல்றாங்க. அந்த விலைக்கு தகுந்த குவாலிட்டியும் இல்லை. சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கு உண்டான ருசியும் இல்லை. சரி முடியல, கம்மி விலையில கூழாவது குடிக்கலான்னு பாக்குறேன். அந்த கூழினுடைய விலை 40 ரூபாய். அந்த 40 ரூபாய் கூழும் சரியில்லை, வெறும் தண்ணியா இருக்குது. இதை குடிச்சிட்டு எங்க ஒடுங்க வீணாக்கிட்டு போக சொல்றீங்களா? இந்த மாநாடுக்கு வந்து இந்த மாநாடு தளபதி அரசியல் புதிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக பண்றாங்க. இங்கே நீங்க ஊழல் பண்ணா எங்க அரசியல் கட்சி குறித்து என்ன சொல்லுவாங்க? எங்க தலைவரை பத்தி என்ன சொல்லுவாங்க? இல்ல, எங்க கட்சியின் சார்பா இது போல வியாபாரங்கள் பண்ண மாட்டாங்க. இது போல பண்ணா கூட இது மாதிரி ஏமாத்த மாட்டாங்க. இலவசமா தண்ணீர், பிஸ்கெட் மற்றும் தின்பண்டம்லாம் வெளியில கொடுத்துட்டு தான் வராங்க. நாங்க வாங்கிட்டு தான் வரோம். அதுவும் நல்ல குவாலிட்டியா இருக்குது. இதே பாத்துங்க, தளபதியுடைய போட்டோ போட்டு இருக்குது. எங்க தளபதி இது மாதிரி குவாலிட்டியா நல்லதா தான் செய்வார். ஓச்சி எதுவும் இதுல குளறுபடி செய்ய மாட்டாரு. தரம் இல்லாததை கொடுக்க மாட்டாரு. மேலும் தங்களது தலைவரின் பெயரை பயன்படுத்தி இது போன்ற மோசமான விலைகளை செய்யாதீர்கள் எனவும் தவேக தொண்டர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எது கேட்டாலும் நாங்கள் பசிக்கு தான் சாப்பிட்றோம். நைட்டு 11 மணிக்கு வந்தோம். உள்ள எங்களுக்கு க்ரௌடு அதிகமாக இருக்கனால தான் வெளியில் வர்றது. எல்லாருமே சாமானிய மக்கள் தான் வரவங்க. எல்லாருமே நாளைக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் வரோம். சரிங்களா? எங்கள் தளபதியால் முடியாமல் இல்லை, அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எவ்வளவோ நல்லது பண்ணுறாரு. எங்கள் தளபதி பேரை வச்சு இந்த இது பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.